Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, நீ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரு டவுட் ஒன்று வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்ச எல்லா முக்கியமான எவால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச பீக்கச்சை எவால்வ் பண்ண முடியும். ஏன்னா அதிலே காட்டுச்சு தண்டர்ஸ்டோன் ஒரு 150 கொடுத்தா பீக்கச்சை எவால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்ட இருக்க சார்மண்டர், அப்புறம் ஸ்குவிடில், அப்புறம் பல்பசார் இதெல்லாம் எவால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கும் தெரியல கேஸ். ஓகேங்களா? ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸாக நிறைய யூடியூப் வீடியோஸை பார்த்தேன். பட் எதுலேயுமே பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணுற மாதிரி எதுலையுமே நான் பார்க்கல. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எனக்கு பெரிய டவுட் வந்துருச்சு. ஸோ அகெயின் நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் நம்ம பிடிக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆனதாக பிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும். ஸோ ஓகே எஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்வேவலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து சர்வேவல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம பேசிக் டைனோஸை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சர்வேவல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட் வந்து என்னோட முடிவை நான் மாற்றிக்கிட்டேன் கேஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போலேருந்து சர்வேவல் வந்து ஸ்டார்ட் பண்ண தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஹை லெவல் டைனோஸ்லாம் பிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஏரோஸ் எல்லாம் பவர்ஃபுல்லாக நம்ம மாற்ற வேண்டியது இருக்குது. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கான ஒரு பேஸை வந்து நம்ம ரெடி பண்ணோம். ஓகேங்களா? ஸோ இந்த பொக்கிமான் சென்டரை விட்டு கொஞ்சம் நம்ம தள்ளி போக வேண்டியது இருக்குது. இதில் இருக்க எல்லா பொருட்களும் இப்போ உடைக்கலாமா வேணாமா? இருக்கட்டும், இது இங்கே இருக்கட்டும். நான் கொஞ்சம் தள்ளி போயிட்டு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேஸை கட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்டு கொஞ்சம் சேஃபாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிறைய மரம் இருக்குது, கல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பக்கத்துலேயே பொக்கிமான் சென்டர் இருக்கிறதுனால நம்ம பொக்கிமானை டக்குன்னு வந்து ரிவைவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நான் எந்த இடத்துல பேஸை கட்ட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்மளோட பேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மினி பேஸை அதுக்கப்புறம் அந்த இடத்துல கட்டி முடிச்சிட்ட பிறகு அங்கே போயிட ஷிஃப்ட் ஆகிட வேண்டியதான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த இடத்துல நம்மளோட சர்வைவல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மரத்தெல்லாம் வெட்டிட்டு ஒரு சின்னதாக ஒரு பேஸை வந்து கட்ட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நம்மளோட பேஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஸ்டெப் 1 இதுதான் நம்மளோட வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவலில் இருக்க பேஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சலாம் கேஸ். ஓகேங்களா? ஸோ ஃபுட்டுக்கு ஸ்டோரேஜ் இது தேவைப்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செஞ்சு வச்சுக்கலாம். போலா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாது. உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுக்கலாம். A few inches later. ஓகே, ஸோ ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு கேஸ். பக்கா நம்ம வீடு பேஸ் ரெடி. இதுக்கப்புறமேட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா இதெல்லாம் நம்ம ரெடி பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, ஸோ கேஸ் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மெட்டல் வந்து என்னடா இது இங்கே இருக்கு, நான் இதுக்கு இது வேணுமே. ஆக்சுவலி இப்போ பொக்கிமானுக்கு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுமா? ஓகே, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு இது எல்லாமே இருக்கு. ஏன்னா மெட்டல் இக்னட் மட்டும் தான் இல்லை. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கிட்ட வந்து மெட்டல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டல் மட்டும் லூட் எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டூல்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது, அது எல்லாத்துக்கும் வேணும் மெட்டல் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த மெட்டல் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஓகேவா? வாங்களா, நல்லா இருக்குதுல்ல இது. நம்மளால் வேற லெவலில் துடுப்பு இந்த பக்கம் மாற்றி மாற்றி துடுப்பு போட்டுட்டு இருக்காப்புல. ஓ, எலக்ட்ரானிக்ஸ் அங்கே ஒன்று சுற்றி நிற்குது. எலக்ட்ரானிக்ஸ் கதையை முடிச்சிடலாமா? இருங்க, அவ்வளோதான் முடியுதா? சரி ரைட், ஓகே. போயிட்டு அந்த டெக் பாசர் கதையை முடிச்சுட்டு நம்ம அதுக்கிட்டேருந்து கொஞ்சோண்டு எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துகிட்டு வந்துடும். ஓடியா 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 எத்தனாவது லெவலுன்னு தெரில. 156 தானே. ஓடு, செத்துருன்னு நினைக்கிறேன். தலையை கட்டு. ஓகே, தலையில் அடித்தாலும் அதே அடி தான் விழுது. நைஸ், முடிஞ்சு போச்சு.
பரவாயில்ல கைஸ், 93 எலக்ட்ரானிக்ஸ் கிடச்சிருக்கு. பிக்கப் நைஸ். ஃப்ரோக்கி, ஆனால் ஃப்ரோக்கிக்கு அந்த பொக்கி பீன் கேட்குது. அது பொக்கி மீடியம் எப்படி செய்யறதுனே தெரில. நம்ம இப்போ வந்து மெட்டல் இக்னட் எங்கேயாச்சும் சர்வ் பண்ணிட்டு வரணும்டா. போச்சுரா இதுகிட்ட மாட்டிக்கினே. ஆக்சுவலி நேற்று ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. இருங்க guys. என்கிட்ட இப்போ இது வேணும். இருங்க வர ஹைடு எடுத்துக்கிட்டு மறுபடியும் போலா செய்வோம். ஃபைபர் இல்லையா? ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேங்குது. ஃபைபர் ஓகே நைஸ். அந்த இது பின்னாடியே வர ஆரம்பிச்சிடுச்சு கேஸ். நான் எந்த இடத்துல எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே. ஓகே போகலாம். ஓகே இருங்க, இதை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபுட்டு வைக்காமையே வந்து பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலான்ட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாப்புல. ஸோ அது இன்னைக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? எங்கடா இருக்குது? ஓகே, ஏன்னா பைபிள் இதெல்லாம் ஓடி வந்து கடிக்கும். ஸோ போலா போட்டு இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். நைஸு. ஜஸ்ட் இதை நாக் மட்டும் பண்ணிவிட்டு பொக்கி பாலை தூக்கி போட்டால் இது வந்து மாட்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. செக் பண்ணி பார்ப்போமே. 2500 டாப்பர்லாம் ஒரு விஷயம் கிடையாது. செத்துருமோ? ஐயோ, டாப்பர் ஏறுது. மாட்டிக்கோ. அடிக்க ஓடியாருமான்னு இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. 56 தாங்க. செத்துருங்க இது. இன்னும் 2-3 அடி அடிச்சா செத்துரும். வெயிட் பண்ணும். ஓடி வராத. ஒரு 80க்கு மேலே தாண்டின பிறகு மறுபடியும் இன்னொரு இது ஏரோஸ் அடிப்போம். கையில் யாரோ இது பண்ணிக்கிட்டே ஓட்டுறோம் பாருங்க. ஓகே இப்போ ஒன்று அடிப்போம். 72 டேமேஜ் விழுது கைஸ். வாங்கிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சீக்கிரம் எல்லாம் ஒரே அடியில் அடிச்சு பிடிக்கணும் கைஸ். ஹெல்த்லாம் இதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அடிச்சிட்டேன். இவன் வேற ஓடி வரானே. இருக்குதே ஒரே பொக்கி பால்ரா. அது இதை பிடிக்கதாண்டா வச்சிருக்கேன். பரவாயில்ல கைஸ், இதுக்கு மேஜர் பெரிஸும் ரொம்ப கம்மியாக தான் கேட்குது. ஓகே, இன்னும் ஒரே ஒரு ஏரோ அடிச்சிட்டுனா போதும், மாட்டிப்பான். அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். நம்ம மெட்டல் எடுக்க வந்தேன், அதை விட்டு இந்த வேலையை போய் ஏறுறவனுங்க. நாடா டே எகிரி வந்து கடிக்க வரீங்க. எவ்வளோ? 47. ஓகே 48. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படியோ அவனை மயக்க அடிச்சிடலாம். ஐயோ, தப்பான ஆள்கிட்ட போயிட்டானே. அடிச்சிட்டேன் கைஸ். அவ்வளோதான், மயங்கிடுச்சு. ஸோ இப்போ பொக்கிபால் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன். தப்பான ஆள்ரா. ஏய் சூப்பர் கைஸ். அது ஜஸ்ட் நமக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ சொன்னதுக்கு. அதுக்கு ஃபுட்டு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. டைரெக்டாக அதை நம்ம என்ன பண்ணோம், நாக் அவுட் பண்ணிட்டு அதை மேலே நம்ம பொக்கிபாலை தூக்கி போட்டாலே போதும், அதுவே மாட்டிக்குது. ரைட்டு. நேற்று இது தெரிஞ்சதுன்னா நான் எனக்கு அது பேர் என்னது, சார்மண்டருக்கு அவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணியிருக்கவே மாட்டேன். பல மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவனுக்கு. ஐயோ காரணம் கொச்சுறான். துரத்துறான். நைட்டு வேற போதா. ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம ஒரு இடத்துல வச்சிருப்போம்ல. கரெக்டு. அது எங்கே வச்சோம் தான் தெரில. இந்த இடத்துல வச்சுமா, இதே மாதிரி இன்னொரு இடத்துல வச்சுமான்னு தெரில. மிஸ் கீழே வேந்தா கதை முடிஞ்சிருக்கும். நம்ம பவர்ஃபுல்லானா நம்ம வந்து ஏரோஸை நம்ம ரெடி பண்ணும் கைஸ். ஐயோ என்னடா இது, எவனா நம்ம மேல தண்டர் ஷாக் விட்டாங்க. எவன் தெரில.
விட்டவன் யாரு? தண்டர் ஷாக் விட்டவன் யாரு? இவனா? இவன்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இவனா விட்டான்? இல்லை, கண்ணுக்கு தெரியாம ஏதோ ஒன்று அடிக்குது கேசுன்னு. ஏய், யாரா அடிக்கிறது? ஐ திங்க் தண்டர் ஷாக் அம்மளை வெறியா விட்டாங்க அம்மளை. இவனா? இவன் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கிடையாதே. சரியான சம்பவம் பண்ணிட்டான் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேலே. சரி, ரைட், ஓகே, நம்ம ரிட்டன் வீட்டுக்கு ஓடுவோம். எடுத்த பொருட்கள் வரைக்கும் போதும். பொக்கிமான் சென்டர், ஓகே, நம்ம இப்படி போகணும். கைஸ், இங்கே யார் இருக்கான்னு பார்த்தீங்களா? கேரிடோஸ் லெவல் 1ல் இருக்கிறான். வேற மாதிரி இருக்கான்ல. லெவல் 1 இவனோட மேக்ஸிமம் லெவல் தான் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டார்கெட் இன்னைக்கு இவன் தாங்க. ஸ்டார் போகிறோம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது கேஸ். ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த கேரிடோஸை பிடிக்கிறோம். ஓகே, லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 4576ல் இருக்கிறான். நம்ம பொக்கிமான் சென்டருக்கு ஃபஸ்ட்டு போவோம். நைஸ். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 40 இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய ஏரோ செய்யலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெடி பண்ணுங்க. நம்ம கிராஸ்போ ரெடி பண்ணி, கிராஸ்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லெவலில் அப்டேட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம்னா கேரடோஸை நீங்கள் போட்டு பொலந்து இன்னைக்கு பிடிக்கிறோம். ரைட், ஓகே, இப்போ இருக்கிறத மட்டும் வச்சுட்டு ரெடி பண்ணும். செய்ய முடியுமான்னு நான் தான் தெரியல. இது ரெடி பண்ணியாச்சு. ஃபைபர் தேவைப்படுது கைஸ். இருங்க, நான் வந்து ஃபைபர் நிறைய கலெக்ட் பண்ணுது. எங்கடா அந்த ரூபா மாதிரி இருக்குது? 18 வேணுமா? கொஞ்ச நேரம் அப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். சரி, ரைட், ஓகே, ஸ்கூல்னா நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எதாவது இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு. எவ்வளோ நேரம்? 18 பத்தாதே. 10 நிமிஷத்தில் இவ்வளோ தானா நடந்திருக்கு? 269 டேமேஜ். பரவாயில்ல, விடுங்க, பார்த்துக்கலாம். 269 டேமேஜ் ஓரளவுக்கு நல்லா கொடுக்கும் தான் நினைக்கிறேன். போக்கிபால் ரெடி பண்ணுங்க. கரெக்டாக இந்த சைடு பார்த்தேன். ஆமாம், இந்த ஐலாண்டுக்கு அப்படியே அந்தான சைடு. ரைட், ஓகே, இந்த சைடு சுற்றிக்கிட்டு போனால் போதும். அப்படியே ஸ்பைக்கில் ஆன் பண்ணிக்கிட்டே அப்படியே தள்ளிக்கிட்டே போகும். இந்த பொக்கி பீமு அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அதெல்லாம் வேறு செக் பண்ணுங்க. அது பொறுமையாக செக் பண்ணி தான் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அது இப்போ ரெடி பண்ணால் இன்னும் நிறைய நம்ம வந்து டிஃப்ரெண்டான பொக்கிமான்ஸ்லாம் பிடிக்க முடியுது. ஓகே, இதில் போனால் நாளைக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். அப்படியே கிராஸ் பண்ணிட்டு அந்த சைடு கூட போகும். வாங்க போகலாம். இங்கிட்ட தானே பார்த்தோம். ஐயோ, எந்த சைடா பார்த்தது? 46னா இந்த பக்கம், 42னா இந்த பக்கம் தான் பார்த்தோம். ஏய், அங்கே பாருங்க. ஏய், நைஸ். ஏய், ஆமா இல்ல? ஏய் गाइस, ஷைனி டைப்பு. டார்பர் ரொம்ப கம்மியா இருக்கு. பிகாச்சு, ஷைனி பிகாச்சு. இது கொஞ்சம் அதிக லெவல்ல இருக்கே. செத்துறா கூடாது. பார்த்தீங்களா? இன்னைக்கு பிடிச்சவெல்லாம் வேற லெவல்ல மாட்டுறானே. அவ்வளோதான், மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான், பொக்கிபால் போ. ஆனால் நான் ஃபுட்டு வச்சு பிடிக்கணும்னு நினச்சது எப்படி வெளியே வந்துருச்சு கேஸ் இது? ஓகே, அந்த ட்ரிக் அப்போ எல்லாத்துக்கும் வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது வாட்டி பொக்கிபால் போடுறேன். இல்லை, வெளியே வந்துருச்சு கேஸ். ஸோ ஒரு சிலதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் இல்லாமல் பிடிக்கிறது. சரி, ஓகே, அடிச்சிட்டோம். இந்த ஹை லெவல் பிகேச்சு நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு பிடிப்போம். ஓகே, ஸோ பக்கத்துலேயே நிற்கணும்னு நினைக்கிறேங்க. இதை பிடிச்சா நல்லா தான் இருக்கும். கேமிங் எஃபிஷியன்சிலாம் பெருசாக எதுவும் கிடையாது. நம்ம 2 வாட்டி பொக்கிபால் போட்டோம்ல. ஸோ அதனால் பைபிள் இதுவாகிடுச்சு. இவன்
டேய் 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 அவனை ஏன்டா அடிக்கிற? போச்சு கைஸ், கொண்டாங்க கைஸ் அவன். அடா பைத்தியக்கார அவனே. அநியாயமா பிக்கச்சு கதை முடிஞ்சிடுச்சு. ரைட், ஓகே விடுங்க பார்த்துக்கலாம். இந்த சைன்டாக் இப்போ எனக்கு தேவை கிடையாது. சரிங்க, எனக்கு ஃபஸ்ட்டுக்கு இந்த கேரட்டோஸை பிடிக்கணும், அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொன்றா பார்த்து பிடிச்சிக்கலாம். கேரட்டோஸை ஃபஸ்ட்டு எந்த சைடு பார்த்தனே தெரியலையே. இங்கிட்ட தான் ஐயோ பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஓகே கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே இருக்காம பாருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்தாண்ட சைடு போயிடுவோம். என்னடா அந்த சைடு போனால் இந்த சைடு வரான், இந்த சைடு போனால் இந்த சைடு வரான். வாங்கு அடிச்சிட்டங்க. டார்பர் ஏறுதே. ஓடியா ஓடியா, இந்த வாங்கு மறுபடியும். இதுக்கு தான் அப்கிரேட் பண்ணிட்டு வந்தேன். அவனை விடக்கூடாது கேஸ், இங்கே விரட்டி விரட்டி பிடிக்கிறான். அந்த சைடு போயிட்டாங்க கேஸ், அவன் வீணா போனவனு. ஐயோ டார்பர் குறையுதே. ஐயோ ஐயோ கடிக்க வந்துட்டான். அவ்வளோதான், டார்பர் ஏறுது. ஏறிடுச்சு. நான் என்ன பண்ணா மறுபடியும் வீட்டுக்கு போகணும். யாரா அவன்? ஐயோ மெக்லோடன் கைஸ். சாவு 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 சாவு. ஆய் ஓடாத ஓடாத ஓடாத. மீட் வேண்டா எனக்கு. செத்து போச்சு. இவனுக்கு பிரைமேட் 8 வேணும் கைஸ். பட் ஓகே, நம்ம கிட்ட தான் பிரைமேட் இருக்கு, நைஸ். ஆனால் இப்போ நான் என் வீட்டுக்கு போகணும். அதை வேற அங்கேயே விட்டு வந்துட்டேனா? ஓகே ரைட்டு. இப்போ இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டு நான் அந்த சைடு போகணும். ஓகே, பக்கத்துலேயே தாங்க இருந்திருக்கு. நான் தான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியாமல் வேற பக்கம் சுற்றின்னு இருந்திருக்கேன். ஐ திங்க் அது ப்ரோ சொன்ன அந்த ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொக்கியமானும் ஒர்க் ஆகலாம். ஏன்னா நம்ம பீக்கச்சு அதே மாதிரி தான் டார்பர் ஏற்றிட்டு நம்ம பொக்கி பாலை தூக்கி போட்டு பார்த்தோம், பட் ஒர்க் ஆகலை. கேரிடோஸ்க்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கேரிடோஸ்க்கு போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். டைமிங் எஃபிஷியன்சி தாறுமாறாக குறையுது, அதுக்கு தான் பார்க்குறேன். இதனால ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு ஒரு பக்கம் தோணுது. வாங்க ஃபஸ்ட்டு போவோம். பொக்கி பால் தூக்கி போட்டு பார்க்கலாமா? சரி வாங்க இருங்க பார்க்கலாம். சூப்பரு, கேரட்டோஸ்க்கு ஒர்க் செஞ்சிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் அப்படி ஒர்க் செய்யுமான்னு தெரியல, பட் கேரட்டோஸும் ஒர்க் செஞ்சிடுச்சு. நம்ம கேரட்டோஸை பிடிச்சிட்டோம் கைஸ் ஃபைனலாக. நைஸு, வேற லெவல். ஆனால் அந்த பிக்கச்சு பிடிச்சிருந்தா நல்லா இருக்கும். அந்த பிக்கச்சு நல்ல சரியான ஹை லெவலு, 70வது லெவல், நல்ல லெவல் தான். ஓகே, இந்த சைடு போயிட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு தேடுவோங்க. எனக்கு இவனை பிடிக்கும். இவனை பிடிக்கலாமா? நான் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கேன். இவன் ஹை லெவலில் மாட்டினா பிடிக்கலாம். இவனை ஹை லெவலில் கூட பார்த்தேன் நான். ஸ்வாம்ப் ஏரியாவில் நிறைய சுற்றிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஸ்வாம்புக்கு சைடில் போயிட்டு பிடிப்போம். பிளாக் சாய்ஸ், பிளாக் சாய்ஸ் வெறியான லெவலில் இருக்குதே. 6000 டார்பர், ஹை லெவல் பிளாக் சாய்ஸ். பிளாக் சாய்ஸ், பிளாக் சாய்ஸ். அதை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமேட்டு தட்டு தூக்கும். எகிராதீங்கடா. ஐயோ எல்லாத்தையும் உடச்சி விட்டானுங்களே. எங்கடா பிடிச்சானுங்க இவனுங்களே. ஓகே ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு இது அடித்தா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 400 கிட்ட. வாட்டர் கன் அட்டாக் பண்ணுறாங்க சார். வாட்டர் கன் பண்ணுவானா ஹைட்ரோ பம்ப் பண்ணுவானா? ரெண்டும் பண்ணுவான் தான் நினைக்கிறேன்.
எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு டார்பர் எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தும் கம்மியாகுது. ஓடு எவ்வளோ நீட்டுக்கு போகுது பாருங்களா, லாசர் மாதிரியே. பிடிச்சிருவோங்க, எப்படியும் பிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன். ஓடு. நம்ம ஸ்குடில் எவால்வ் பண்ணியிருந்தா கூட இந்த லெவலில் எவால்வ் பண்ணியிருக்க முடியாது. மாட்டு அவள் தான் கவுத்துக்கினாங்க. ஓகே பால் போ. எங்கடா இருக்கீங்க? சாங்குடா. ஓகே சூப்பர். பிளாக் சாய்ஸை பிடிச்சிட்டேன். இன்னைக்கு வேற லெவல் வேட்டை போலியே. ஒசன்னு இருக்கிறானுங்க. சாவுங்கடா நீங்களாம். இவனுங்க எல்லாமே கொஞ்சம் ஹை லெவலாக இருக்கானுங்களே. பேசிவ் டைமிங்கா? ஓடி சாவு சாவு. இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு கேரிடோஸை பிடிப்பன்ட்டு. அது இல்லாமல் ஒரு ஹை லெவல் பிளாக் சாய்ஸ் வேற பிடிச்சிட்டேன். பிளாஸ்ட் சாய்ஸ் பிளாக்னு வருது. பிளாஸ்ட் சாய்ஸ். வேற எதுவும் பிடிக்கலாம் மனசு உறுத்துமே. இன்னைக்கு ஏதாவது ஹாண்டர் சரியான லெவலில் இருக்கான். ஆக்சுவலி இன்னைக்கே எல்லாத்தையும் பிடிக்கிறதா? ஆமா இன்னைக்கு ஊறாப்பட்ட பொகேமான் இருக்கு. எல்லாத்தையும் பிடிச்சுன்னு இருக்கும். தாய் போடா அப்படியாட்ட. இவன் வேற அடிக்கிறாங்க இவன். ஏய் அடிக்காதரா. இவனோட அடுத்த எவல்யூஷன் இல்லை எவால்வ் பண்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா அடிக்க டேமேஜ் போயிடானே. இவன் மேலே ஏறி ரைட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏடா இருந்துச்சு. எங்கடா போன? ஓடுறாங்க இசவன். போடாதே. ஐயோ பறந்துட்டானே. இவ்வளோ தூரம் போச்சு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பறந்து போயிட்டான். கடைசியில் பறந்து போயிட்டான். கீழே இறங்குறாங்க. ஐயோ ஓட்டானே. நான் எப்படி விரட்டிட்டு போவேன்? கஷ்டம். ஓட்டான். மிஸ் ஆயிடுச்சு கைஸ். மிஸ் ஆகாத. அடிச்சிட்டேன். அவ்வளோதான். கவுத்துக்கிட்டான். ஓகே பால் எடுத்துன்னு ஓடு. அவ்வளோதான் கைஸ். மாட்டிக்குன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ தப்பிச்சிடுச்சு. பேச்ச மாட்டிக்கோ. மூணாவது வாட்டி போடும். ஃபுட்டு கொடுத்தான் டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபுட்டு. இல்லை ஒருவேளை அவனுக்கு டேமேஜ் நல்லா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கு. சாப்பிடுவானான்னு தெரில. சரி அவனை அப்படியே டீலில் விடுங்க. டைம் ஆகிறான் அப்படின்னு இல்லைனா அப்படியே விட்டுறலாம். நானும் நல்லா தான் இருக்கான் அவனை பிடிச்சா. சரி ஓகே அவன் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சரி ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளோட பிடிச்சோம்ல இன்னைக்கு பிடிச்சவனோட பவர்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆண்டர் மட்டும் இதில் இருக்கட்டும். அவன் உடம்புல ஃபுட்டு வச்சுட்டேன். டைம் ஆனால் ஆகட்டும் இல்லை அப்படியே விட்டுலாம். ஏன்னா அவனுக்கு இப்போ டைமிங் எஃபிஷியன்சி குறைஞ்சிட்ருக்கும். இல்லை 100% தான் இருக்குது. 2 வாட்டி பால் போட்டால் அவன் மேலே எதுவும் ஆகலை. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு யாரை வச்சு செக் பண்ணலான்னா, கேரடோஸ் வச்சு பவரை செக் பண்ணுமா? கேரடோஸ் தண்ணிக்கு மேலே நிற்குமா? ஸ்குடுலு, பல்போசாரு, டைனி பிகச்சு, நோவரியன். கைஸ் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் கைஸ். பாலை போட்டு எடுக்கவே இல்லை. ஓகே நைஸ். அப்ப பாலை போட்டு எடுக்கணும் கைஸ். பால் உடம்புல ஏறலவே இல்லை பாருங்க. பேரியான் மட்டும்தான் இருக்கு. அடா டேய் ஐயோ.
இப்போ பிளாக் செஸ் பால் எங்கே தேடுறது? அது பிடிச்சிட்டோன்னு நினச்சேன். ஐயோ எந்த இடத்துல பிடிச்சுன்னு தெரியலையே. பால் டிசப்பேர் ஆயிடுச்சு கேஸ், அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆகி போய் விட்டது. நம்ம தூக்கி போட்டோம்ல பால், அது வந்து டிசப்பேர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு நமக்கு இந்த ஹாண்டர் மட்டும்தான் கிடச்சிருக்கான். சரி ஓகே, வாங்க அவனையாச்சும் போய் பிடிப்போம். அதுவும் கிடைச்சதா கிடைக்கலையாடா? கேப்சர் ஆச்சா இல்லையா? என்ன கைஸ் இது, இன்னைக்கு எதுவுமே எனக்கு ரிட்டர்ன் திருப்பியே வரல. ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க இன்னைக்கு. ஒருவேளை கைஸ், ஓகே இருங்க பொக்கிமான் சென்டருக்கு போயிட்டு வரலாம். ஒருவேளை 6 பொக்கிமான் தான் நம்மளால பிடிக்க முடியுமான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 இருக்கு. நம்ம சிஸ்டம்ல ஏதாவது சேவ் ஆயிருக்கான்னு தெரியல. அதை போய் செக் பண்ணி பார்க்கணும். இப்போதான் எனக்கு டவுட் வந்துச்சு. நான் பக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இருங்க நான் போய் சிஸ்டம்ல செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே இருங்க, நம்ம பொக்கிமான் சென்டருக்கு போயிட்டு வரோம். நான் ஃபர்ஸ்டே எபிசோடு 1லேயே சொன்னேன் பார்த்தீங்களா, 6 பொக்கிமான் வரைக்கும் தான் நம்மளால கேட்ச் பண்ணிக்க முடியும். மீதி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டமில் போயிட்டு சேவ் ஆகும் அப்படின்னு சொன்னல. ஸோ அது ஆயிருக்கான்னு இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணி பார்க்கணும். இருங்க, ஆயிருந்துன்னா சூப்பரு, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். சூப்பர் கைஸ், அதுதான் நடந்திருக்கு. நம்ம சிஸ்டம்ல வந்து உட்காந்துருக்கு எல்லாமே. ஓகே, இப்போ நான் என்னென்ன தூக்கி பண்ணு வச்சுக்கலாம். ஸ்கூடல் தேவை கிடையாது. பல்போசார் தேவை. பீக்கச்சு தேவை. நோரியன் தேவை கிடையாது. சார்மண்டர் ஃப்ளேரியான் தேவை கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த 3த்தையும் எடுத்துப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்மளோட பொக்கிமான் எல்லாத்தையும் ஹீல் பண்ணிக்கணும். கைஸ் நான் இதை கவனிக்கல கைஸ். நான் பக் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் இருக்கு. கடைசியில் பல்ப் ஆயிடுச்சு. எனக்கு பக் ஆகல, பல்ப் ஆயிடுச்சு. ஏய் எங்கேயா போச்சு எல்லாம்? நான் இது ஒன்றும் எடுக்கவே இல்லையா? வேற அடிக்கடி பயமா இருக்குது. சார்மண்டா, இதுக்கப்புறமேட்டு தான் தரமான ஆட்கள் வருவானுங்க. செம்மையா இருக்கான்ல, 200 இதில் லெவலில் இருக்கான். அவனை வச்சு கண்ட்ரோல் பண்ணி அவனை வச்சு நம்ம பறக்க முடியும் தான் நினைக்கிறேன். பிளாக் சாய்ஸ் சரியாக இருக்கான் இவனும். ஸோ ஃபைனலாக பார்த்தேன், இது தண்ணிக்கு வெளியே வருமானு தெரில. ஓகே நீஸ் வருது. ஆக்சிஜன் இல்லாமல் செத்துற போகுது. ஓகே உள்ளே போயிட்டான். ஆக்சிஜன் இல்லாமல் அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு நினைக்கிறேன். நைஸ். அப்போ இவனை தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இறக்கி விட முடியும். தண்ணிக்குள்ளே இறக்கி விடும். ரிட்டன் டு பொக்கி பால் தான் கைஸ் வருது. நல்ல ஆழத்தில் மட்டும் தான் இறக்கி விடணுமோ இவனை? இப்போதான் எடுத்துக்கிறான். செம்மையா இருக்கு கைஸ். ஓடு. இது என்னது? இது ஹைப்பர் பீமோ? ஆனால் இது என்ன எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி விடுறான். ஓடு கைஸ், 2000 டேமேஜ் கைஸ், வேற லெவலு. தெரிக்க விட்றான் நம்ம ஆளு. ஃபைனலாக பிடிச்சி கைஸ். நான் கொஞ்ச நேரத்தில் செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு. இது என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிச்சி எல்லாமே போச்சே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தோன்னா 6 பொக்கிமான் மட்டும்தான் எடுக்கவும், இதெல்லாம் சிஸ்டமில் சேவ் ஆகிற மாதிரி சேவ் ஆயிடுச்சு.
ஓகே நம்ம ரிட்டர்ன் பொக்கிபால் எடுத்துக்க வேண்டியதான். சூப்பர். கேரிடோஸ் வேற லெவலு. இப்போ நம்ம மறுபடியும் இப்போ இது பண்ணோம்ல, இது ஏற்றி விடணும். எங்கே இருக்குது பொக்கிமான் சென்டர்? சரியான டேமேஜ் கொடுக்குறாங்க. அவனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது நெக்ஸ்ட் வீடியோவில் ஜிம் பேட்டிலுக்கு போய்டுவோமோ ஆகலாம். ஓகே நெக்ஸ்ட் பிளாக் சாய்ஸ். பால் ரைடு தூக்குவானான்னு தெரியாது. ரைடு சூப்பர். கைஸ் வாட்டர் அட்டாக்கு. இது ஹைட்ரோ பம்புன்னு நினைக்கிறேன். இது அந்த ஒரு அட்டாக் மட்டும் தான் இருக்கு. ஹைட்ரோ பம்பு, பஞ்சு, நைஸு. சீல் எதாவது அட்டாக் இருக்கா? சீல் எந்த அட்டாக்கும் இல்லை. கியூவில் எதுவும் இல்லை. கேரடோஸ்க்கு மட்டும்தான் சீல்லாம் அட்டாக் இருக்கு. ஓ ஹைட்ரோ பம்ப் தான் கைஸ் இது. நைஸு. ஓகே உள்ளே வந்துரு. வேணாம் இங்கே இருக்கு. குட்டி பொக்கிமான் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துப்போம். நைஸ். ஹாண்டட். சூப்பர் கைஸ். இவனை வச்சு பறக்க முடியுது. செம்மையா இருக்கான்ல. நல்லா இருக்கு. டேமேஜும் நல்லா தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவனை வச்சு நம்ம பறந்தே போகலாம் கைஸ். இந்த இடத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நோரியன் பிடிச்சோம்ல, அவன் வேஸ்ட்டு. இவனை வச்சே நம்ம போயிடலாம். மெயிலி டேமேஜ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ டேமேஜ் கொடுக்குன்னு பார்ப்போமா? யாரை போட்டு அடிக்கலாம்? ஓகே ஐ திங்க் இவனை போட்டு அடிக்கலாமா? வேணாம். ஸ்குடல் கதை முடிஞ்சிருச்சு. பரவாயில்ல கைஸ், நல்ல டேமேஜ் தான் கொடுக்குது. அவன் ஒருத்தன் வேற லெவல் டேமேஜ் கொடுக்குறாங்க சிவா. சாவு. ஐயோ நானும் டேமேஜ் ஏற்றிட்டு வருவேன்டா. இப்போ என்னடா பண்ணுவேன்? இந்த பெரிஸ்லாம் வச்சுட்டு எதை செய்ய முடியும் தான் நினைக்கிறேன். செய்ய முடியாமலாம் இருக்காது. சாவு. எப்படி எல்லாத்தையும் கதையை முடிச்சு விட்டுன்னு வச்சுங்களேன், நம்ம பால் வேற லெவல் பவர்ஃபுல்லாக மாறிடுவான். எல்லாம் செத்து போச்சு கைஸ். ஏதோ ஷேடோ பால் மாதிரி எதாவது விட்டான்னு நினைக்கிறேன். அவனோட பவரே ஷேடோ பால் தான். ஆனால் ஷேடோ பால் விட மாட்டேங்கிறானே. சாவே. என்ன ஹைட்ரோ பம்ப் போட மாட்டேங்கிறான்? ஹைட்ரோ பம்பு பவரை செக் பண்ணலான்னு பார்த்தேன். வெறும் காலாலேயே மதிக்கிறான். சாவு. முடிஞ்சு போச்சு. ஓகே இதுக்கப்புறமேட்டு தான் தரமான சம்பவங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம் போகல இந்த மெகா எவல்யூஷன் ஒரு அடி அடிச்சுட்டு ஓடிடுமா? ஐயோ மெகா எவல்யூஷன் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லையே. நம்ம பவர் ஏற்றிட்ட பிறகு நம்ம தான் இங்கே கெத்தாக இருக்கிறோம். சாவு. முடிஞ்சு போச்சு. ஏய் நம்மளுக்கு ஏதோ கிடச்சிருக்கு. ஓ காய்ஸ் நம்ம பேக் ஷூஸ் அப்போ எவல்யூஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்போ இதோட பேண்டை நம்ம கண்டுபிடிக்கணுமே. மெகாலூஷன் பேண்டு கண்டுபிடிக்கணுமா என்னன்னு கதைன்னு தெரில. சரி ஓகே நம்ம ரிட்டன் அப்படியே வீட்டுக்கு போவோம். நம்ம ஆட்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான 3 பொக்கிமான்ஸை பிடிச்சிருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து இன்னும் நிறைய நம்ம பொக்கிமான்ஸ்லாம் பிடிக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.